திவ்யா நடந்து போற வழியில அவங்களோட செப்பல் அந்து போயிருது. பக்கத்துல எங்கேயாவது செப்பல் தைக்கிறாங்களான்னு திவ்யா பாக்குறாங்க. அப்ப ஒரு வயசானம்மா ஒரு வயசானவரு தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட செப்பலை கொடுத்து தச்சு வாங்கிக்கிறாங்க திவ்யா. அந்த செப்பலை தைக்கிற கூலின்னு 30 ரூபா கொடுக்குறாங்க அந்த பெரியவர்கிட்ட திவ்யா. அப்படியே போற ஆட்டோவை நிப்பாட்டுறாங்க திவ்யா. அண்ணா, மெரினா பீச் போகணும்னு ஆட்டோ டிரைவர் கிட்ட திவ்யா சொல்றாங்க. அப்படியே யாருக்கும் தெரியாம போனை கீழே போட்டுட்டு ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. அந்த பெரியவர் போன் கீழே விழுந்திருக்கத பாத்துடுறாரு. திவ்யாவை கூப்பிடுறாரு. திவ்யா கண்டுக்காம ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு அந்த அம்மா அந்த பெரியவர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, அந்த பொண்ணு ஆட்டோல ஏறுறேன்னு போனை விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு போனை காணோம்னா இங்க திரும்பி வரோம், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு அந்த போனை எடுக்க போறாங்க. அந்த அம்மா போனை எடுத்துட்டு வந்துடுறாங்க. பெரியவர்கிட்ட அந்த போனை கொடுக்குறாங்க. பெரியவர் போனை எடுத்து வைக்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம், போன் வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோல போய்கிட்டு இருக்கப்ப திவ்யா போன் பண்ணி ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி போன் பேசிட்டு மனோஜோட ஆபீஸுக்கு வர்றாங்க. மனோஜ் அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட எல்லாத்தையும் டிஸ்பிளேல வச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வேலை பார்க்கறவங்க ஒருத்தங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மஞ்சப்பை இந்த ஆபீஸுக்கு வெளியே இருந்துச்சு சார்னு மனோஜ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மனோஜ் என்ன அந்த மஞ்சப்பைக்குள்ள இருக்குன்னு கை விட்டு பாக்குறாரு. அதுல இருக்க முட்டைய எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. இந்த வேலை பார்க்கறவங்க கிட்ட இந்த முட்டைய பத்தி மனோஜ் கேட்கிறாரு. அதுக்கு அங்க வேலை பார்க்கறவங்க, இந்த மாதிரி தான் எங்க ஆபீஸ்லயும் கொண்டு வந்து வச்சாங்க, எங்க ஆபீஸே போயிருச்சு, அந்த முட்டை மாத்திரம் இல்லாட்டி நான் இங்க வந்து வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லாம போயிருக்கும் சார்னு மனோஜ் கிட்ட சொல்றாரு. ரோகிணியும் மனோஜுக்கு ஆறுதல் சொல்றதுக்காண்டி என்னென்னமோ பேசி பாக்குறாங்க. மனோஜ் நேரம் ஆக ஆக பதட்டம் ஆகிக்கிட்டே இருக்காரு. யதார்த்தமா மனோஜோட ஃப்ரெண்டு வர்றாரு. மனோஜ் கிட்ட கேக்குறாரு, என்ன ப்ரோ கடையில முட்டையெல்லாம் வச்சிருக்கீங்க? நடந்த கதையெல்லாம் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. மனோஜ் பயந்து போய் அந்த ஃப்ரெண்டு ஓடுறாரு. கஷ்டப்பட்டு ஓடி போய் மனோஜ் பிடிக்கிறாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, இது செய்வின முட்டை, என்ன விட்ரு ப்ரோன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஓடுறாரு. வேற வழி இல்லாம மனோஜுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு. மனோஜும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா படியே செய்வோன்னு சொல்லிட்டு ஜாதகக்காரர் வீட்டுக்கு 3 பேரும் போறாங்க. மனோஜ், ரோகிணி, அவரோட ஃப்ரெண்டு. மனோஜ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, இந்த முட்டைய பத்தி நினைச்சு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. மனோஜ், அதுக்கு தான் டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி சூனியம் செய்வினை எல்லாத்துக்கும் சொல்றவரு இதுக்காண்டி படிச்ச டாக்டர் தானே. ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் நம்ம இப்ப தேவையில்லாம இங்க நின்னுகிட்டு இருக்கோம், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வா மனோஜ். ரோகிணி இரு, இப்பதான் நம்ம கடை டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, நம்மள பிடிக்காத ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க, இரு பார்த்துட்டு போவோம். ஜோசியரை உடனடியா பார்க்கணும், எமர்ஜென்சி. சார் எமர்ஜென்சினா ஆஸ்பத்திரி தான் போகணும், வெயிட் பண்ணி தான் ஜோசியரை பார்க்க முடியும், கூப்பிடுவாரு, வெயிட் பண்ணுங்க. நீங்க உள்ள போங்க. மனோஜ் சொல்றாரு மனசுக்குள்ள, இவரு புரிஞ்சுக்கவே மாட்டேறாரே ப்ரோ, கூப்பிடவே மாட்டேறாங்க. மனோஜ், பிரசவ வார்டு மாதிரி நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்காத, கூப்பிடுவாரியா? நீ கூப்பிடுவாங்கல்ல மனோஜ், அதான் சொன்னாங்கல்ல கூப்பிடுவாங்கன்னு. ஓரத்துல நில்லு மனோஜ். ஜாதகக்காரர்கிட்ட மனோஜ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அவர் ஃப்ரெண்டு. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, காலையில கடை திறக்கிறப்ப பையில இந்த முட்டை இருந்துச்சு. அப்ப மனோஜ் சொல்றாங்க, இந்த முட்டையில கண்ணெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க சார், பாருங்களேன். மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, எங்களுக்கு செய்வினை வச்சிருப்பாங்களோன்னு தோணுதையா. ஜாதகக்காரர் சொல்றாரு, இது கண்டிப்பா செய்வினை செஞ்ச முட்டை தான். மனோஜ் கேக்குறாரு, கண்டிப்பா இதுல செய்வினை வச்சிருக்காங்களா? இதனால ஏதாவது நடக்குமா சொல்லுங்க சார். கண்டிப்பா உங்க கையில காசு நிக்காம வலிக்கிட்டு போகும், தொழில்ல பெரிய நஷ்டம் வரும், கடைய இழுத்து மூடி நடுத்தெருவுல நிக்க போறீங்க. ஐயோன்னு மனோஜ் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்ன சார் இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு அந்த ஜாதகக்காரர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும், இந்த செய்வினை வச்சவங்க அப்படி ஒரு எண்ணத்தோட தான் வச்சிருக்காங்க. மனோஜ் அதிர்ச்சியாகி, இந்த முட்டையால நான் ரோட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு கத்தி சொல்றாரு. ஃப்ரெண்டு சொல்றாரு மனோஜ் கிட்ட, ஒரு முட்டை இல்ல 3 முட்டை,
மனோஜ் சொல்றாரு, பேசாம இருயா. ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பலகாரம் இருந்தா சொல்லுங்களேன். அதுக்கு ஜோசியரு என்னதுன்னு கேக்குறாரு. அது இல்ல சார், ஏதாவது பரிகாரம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பண்றேன். சரி சார், உங்க வாழ்க்கையில யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சார், எங்க அம்மா தான். மனோஜ் சொன்ன உடனே ரோகிணி அதிர்ச்சியாயி மனோஜ பாக்குறாங்க. ஜோசியர் சொல்றாரு, உங்க அம்மாவுக்கு தான் ஆபத்துன்னு. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நல்ல வேலை உங்க பேரை சொல்லல, எஸ்கேப் ஆயிட்டீங்க. என்ன ஜோசியரே சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு ஆபத்தா? பிசினஸும் நல்லா போகணும், எங்க அம்மாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எந்த பரிகாரமா இருந்தாலும் சொல்லுங்க ஜோசியரே. நீங்களும் உங்க அம்மாவும் எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கணும். என்ன ஜோசியரே சொல்றீங்க? நாள் முழுக்க சாப்பிடக்கூடாதா? ஜூஸ் ஏதாவது குடிக்கலாமா? சார், பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. ஜோசியரே, பல்லுல படக்கூடாது அப்பனா சாப்பிட்டு குடிக்கலாமா? மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அப்பனா ஜூஸை ட்ரிப்ல போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே? உண்மையிலே படிச்சவன் தானா நீ? மனோஜ் சொல்றாரு, வேற வழி இல்ல. ஜோசியரே, அப்பனா இந்த செய்வினை எல்லாம் போயிருமா? அது மாத்திரம் இல்ல சார், நீங்க இந்த விரதத்தை முடிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வம் கோயில்ல போய் நல்லா விழுந்து கும்பிடணும். இடுப்புல வேப்ப இலை தான் கட்டணும். என்ன ஜோசியரே சொல்றீங்க? ஐயையோ, எங்க அம்மாவுமா? இல்லப்பா, நீ மாத்திரம்தான். உங்க அம்மா மஞ்ச புடவை தான் கட்டணும். பூச்சட்டியை எடுத்துக்கிட்டு நீ இடுப்புல வேப்ப இலைய கட்டிட்டு அந்த கோயில் புறகாரத்தை சுத்தி வரணும். ரோகிணி, பூச்சட்டினா அதுல ஃப்ளவர் வாஷ் இருக்குமா? மனோஜ், ஃப்ளவர் வாஷ் இல்ல, அதுல தீ இருக்கும். தீ சட்டிடாது. ஜோசியரே, ஐயையோ, அதை எப்படி நான் கையில எடுக்கிறது? நீயும் உன் அம்மாவும் பூச்சட்டி எடுத்துக்கிட்டு புறகாரத்தை 3 முறை சுத்தி வரணும். பாதியில இந்த விரதத்தை மாத்திரம் முடிக்கவே கூடாது. முழுசா முடிச்சாதான் செய்வினை உடையும். மனோஜ் சொல்றாரு, சரி செய்யறேன். ஜோசியரை, இந்த முட்டைய என்ன பண்றது? எதையாவது கொண்டு போய் போட்டுறவா? இந்த முட்டைய பத்திரமா வச்சுக்கோங்க. பரிகாரம் முடிஞ்ச உடனே கடல்ல தூக்கி போடணும். இது முடியும் இந்த முட்டை பத்திரமா இருக்கணும். விரதம் முடியும் இந்த முட்டை உடையாம இருக்கணும். ரோகிணி அந்த முட்டைய எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த ஜோசியர் கிட்ட கேக்குறாங்க, இந்த பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிரும்ல? ஜோசியர் சொல்றாரு, பரிகாரம் பண்ணுனாதான் இவரும் இவங்க அம்மாவும் நல்லா இருப்பாங்க. இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி இவரு நடுத்தெருதான். நாளை சந்திப்போம்.